ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48. ஸோ ஒரு ஸ்கொயர் ரூட்குள்ளே இன்னொரு ஸ்கொயர் ரூட் இருக்குது. இதை சால்வ் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 இதோட வேல்யூ 7. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into 12 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4 வெளியே எடுத்திங்கன்னா 2 கிடைக்குமா. ஸோ 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 7 இந்த 12 இந்த ரெண்டு நம்பர் மட்டும் கம்பேர் பண்ணுவோம். அதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும். அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். அந்த மாதிரி இந்த 12ஐயும் 7ஐயும் நம்ம பிரிச்சுக்கணும். 4 3 இந்த ரெண்டு நம்பர் எடுத்துப்போம். 4 3s are 12 மல்டிப்ளை பண்ணால் 12 வருதா. இதே ஆட் பண்ணிங்கன்னா 4 + 3 7. இந்த 7ஐ 4 + 3ன்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த 12 4 into 3ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 the whole square எழுதலாம். அதே மாதிரி இந்த 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 the whole square எழுதலாம். 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு எழுதலாம். இதை பார்க்கும்போது a ஸ்கொயர் + b ஸ்கொயர் - 2ab இந்த ஃபார்மில் இருக்கா. இதை a - b the whole square எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை √4 - √3 the whole square எழுதலாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா ஒரு வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கிடைக்குமா. therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 இதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு எழுதலாம்.